மிஸ்டர் மேக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம 10th 9th லெசன் ஓகேங்களா. 9th லெசன் வந்துட்டு அதாவது தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டங்கள் அப்படின்ற லெசனை பற்றி தான் பார்க்க போகிறோம் சரிங்களா. அதுக்கான கொஷின் அண்ட் ஆன்சர் டிஸ்கஷன்ஸ். ஓகே, பொறுத்துக்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. இது சுதேசமித்திரன் அப்படின்ற இதழ் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 1891 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. 1891 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. தி ஹிந்து இதழ் வந்து பார்த்திங்கன்னா 1878 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சென்னை வாசிகள் சங்கம் 1852. டி முத்துசாமி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா 1877 வந்துட்டு உயர்நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்படுவாங்க. அப்போது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் முதல் ஆங்கில இதழ் அப்படின்னா தி ஹிந்து, அது வந்துட்டு 1878 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சுதேசமித்திரன் வந்து பார்த்திங்கன்னா முதல் தமிழ் இதழ், அது 1891 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சென்னை வாசிகள் சங்கம் வந்துட்டு முதல்ல தென்னிந்தியாவில்னு பார்த்துட்டு அந்த ஒரு இயக்கமாக ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடுற ஒரு இயக்கமாக கொண்டு வந்தது பார்த்திங்கன்னா சென்னை வாசிகள் சங்கம். இது 1852. டி முத்துசாமி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா உயர்நீதிமன்றத்தினுடைய முதல் இந்திய நீதிபதி ஓகேங்களா. சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய முதல் இந்திய நீதிபதி யார் அப்படின்னு கேட்டால் டி முத்துசாமி. அவர் எந்த வருடம் பதவியேற்றிருப்பாருன்னா 1877. அப்போ இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன் படி வந்து பார்த்திங்கன்னா 4321 அப்படின்ற ஆன்சர் வரணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆன்சர் தான் கரெக்டு. 4321 இது வந்துட்டு தப்பாக கொடுத்துட்டு இது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. 4321 ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சென்னை மகாஜன சபையினுடைய முதல் தலைவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி ரங்கையா அவர்கள் ஓகேங்களா. சென்னை மகாஜன சபை வந்துட்டு 1884 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதனுடைய முதல் தலைவர் வந்து பி ரங்கையா. இதே முதல் செயலாளர் யாருன்னா அனந்தசாருலு. பட் இந்த விஜயராகவாச்சாரி, ரங்கையா, அனந்தசாருலு இவங்கெல்லாம் சேர்ந்து தான் சென்னை மகாஜன சபையை வந்து தோற்றுவிச்சிருப்பாங்க. அதாவது இந்திய தேசிய காங்கிரஸுக்கு முன்னாடியே வந்துட்டு இதை வந்து தோற்றுவிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்திய தேசிய காங்கிரஸ் தோற்றுவித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சென்னை மகாஜன சபையுடைய குறிக்கோள், இந்திய தேசிய காங்கிரஸும் சென்னை மகாஜன சபையும் லிங்க் ஆகிட்டு ஒரே குறிக்கோள் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடுறதை வந்து கொண்டு போயிருப்பாங்க சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். சரியானதை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு கூட்டிருக்காங்க. அதாவது இந்திய தேசிய காங்கிரஸினுடைய மாநாடுகள் நடைபெற்று இருக்கும் இல்லையா, அதில் சரியாக பொருந்திருக்கிறது எதுன்னு கேட்டிருக்காங்க. முதல் கூட்டம் 1884 போட்டிருக்காங்க, இது தவறு. இரண்டாவது கூட்டம் 85, அதுவும் தவறு. மூன்றாவது கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா 1887 இருக்குது, இது கரெக்டு. வங்க பிரிவினை வந்து பார்த்திங்கன்னா 1906 கொடுத்துருக்காங்க, இதுவும் தவறு ஓகேங்களா. அப்போது சரியானது அப்படின்னா ஆப்ஷன் சி, மூன்றாம் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு வந்து பார்த்திங்கன்னா 1887 சென்னையில் வந்துட்டு மக்கீஸ் கார்டன் அப்படின்ற பிளேஸில் வந்துட்டு நடைபெற்றிருக்கும் ஓகேங்களா. அப்போ முதல் கூட்டம் எப்போ நடைபெற்றிருக்கும் அப்படின்னா அது எந்த இயர் தோற்றுவிச்சாங்க, 1885 தோற்றுவிச்சிருவாங்க. அப்போ முதல் கூட்டம் 1885 பம்பாயில் நடைபெற்றிருக்கும். இரண்டாவது கூட்டம் வந்துட்டு 1886 கல்கத்தாவில் தாதாபாய் நவ்ரோஜியோடைய தலைமையில் வந்து நடைபெற்றிருக்கும். வங்க பிரிவினை வந்து பார்த்திங்கன்னா 1905 அக்டோபர் 16 சரிங்களா. 1905 அக்டோபர் 16 தான் வங்க பிரிவினை நடைபெற்றிருக்கும் ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். கீழ்கண்டவற்றில் தென்னிந்திய நல உரிமை சங்கத்தின் அதிகாரப்பூர்வமான ஆங்கில செய்தித்தாள் எது? கீழ்கண்டவற்றில் தென்னிந்திய நல உரிமை சங்கத்தினுடைய அதிகாரப்பூர்வ ஆங்கில செய்தித்தாள்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி, ஜஸ்டிஸ் ஓகேவா. தென்னிந்திய நல உரிமை சங்கம் 3 இதழ்களை நடத்தியிருப்பாங்க. என்னென்னா ஜஸ்டிஸ், திராவிடன், ஆந்திர பிரகாசிகா. அதில் ஜஸ்டிஸ் அப்படின்றது ஆங்கில இதழ், திராவிடன் அப்படின்றது தமிழ் இதழ், ஆந்திர பிரகாசிகா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கு இதழ் சரிங்களா. அதுக்கப்புறம் தான் தென்னிந்திய நல உரிமை சங்கம் வந்துட்டு தங்களுடைய ஆங்கில இதனுடைய பெயரே வந்துட்டு ஜஸ்டிஸ் பார்ட்டி, அதாவது நீதி கட்சி அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய பெயரை வந்து மாற்றிருப்பாங்க ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். சென்னைக்கு அருகே உள்ள உதயவனத்தில் சத்தியாகிரக முகாமை அமைத்தவர் யார்? சென்னைக்கு அருகே உள்ள உதயவனத்தில் சத்தியாகிரக முகாமை அமைத்தவர்கள் யார் அப்படின்னு கேட்டால் டி பிரகாசம் அவர்கள். ஆப்ஷன் டி, டி பிரகாசம் அவர்கள் தான் உதயவனத்தில் சத்தியாகிரக முகாமை அமைச்சிருப்பாங்க. ஆனால் இவங்களை கொடுங்கோன்மை முறையில் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. டி பிரகாசம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆந்திர கேசரி, ஆந்திரா சிங்கம் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. அப்போ பஞ்சாப் சிங்கம் யாருன்னா லாலா லஜபதி ராய், ஆந்திரா சிங்கம் யாருன்னா டி பிரகாசம், வங்க சிங்கம் யார் அப்படின்னா நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை தோற்றுவித்தவர்.
மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை தோற்றுவித்தது யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான பதில் ஜார்ஜ் ஜோசப். ஜார்ஜ் ஜோசப் தான் மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை தோற்றுவிச்சிருப்பார். இவர் மக்களால் ரோசாப்பு துறை அப்படின்னு அழைக்கப்படுவார். இதே சென்னையில் வந்துட்டு தன்னாட்சி இயக்கத்தை தோற்றுவித்தது அன்னி பெசன்ட் அம்மையார். பூனேவில் வந்துட்டு தன்னாட்சி இயக்கத்தை தோற்றுவித்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா திலகர் அவர்கள். 1916 தான் தன்னாட்சி இயக்கம் தோற்றுவிச்சிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும் கொடுத்துருக்காங்க. சென்னை வாசிகள் சங்கம் 1852 நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கரெக்டு. தமிழில் வெளிவந்த தேசிய பருவ இதழான சுதேசமித்திரன் 1891 தொடங்கப்பட்டது. இதுவும் கரெக்டு தான். குடிமைப்பணி தேர்வுகள் இந்தியாவில் மட்டுமே நடத்தப்பட வேண்டும் என சென்னை மகாஜன சபை கோரியதுன்னு சொல்லியிருக்காங்க. இது தவறு. பிஎஸ் ஸ்ரீனிவாசனார் ஒரு தீவிர தேசியவாதி ஆவார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் தவறு. ஏன்னா ஃபஸ்ட்டு குடிமைப்பணி தேர்வுகள் அவர் என்ன சொல்லுவார்னா இந்தியாவில் இங்கிலாந்தில் 2 இடத்துலையும் ஒரே டைமில் நடைபெறும் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாரோ தவிர இந்தியாவில் மட்டும் நடைபெறணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. யார்? சென்னை மகாஜன சபை. இதே மாதிரி விஎஸ் ஸ்ரீனிவாசனார் அப்படின்றவர் ஒரு மிதவாதியை சேர்ந்தவர். அவர் ஒரு தீவிர தேசியவாதி கிடையாது. அப்போ ஃபஸ்ட்டு 2 ஆன்சர் கரெக்டு. ஆப்ஷன் ஏ 1 and 2 மற்றும் சரி அப்படின்றது தான் கரெக்டான பதில். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். செய் அல்லது செத்துமடி என எந்த இயக்கத்தில் காந்தியடிகள் கூறினார்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ வெள்ளையினே வெளியேறு இயக்கம். 1942 நடைபெற்றிருக்கும். இந்த இயக்கத்தில் தான் காந்தியடிகள் செய் அல்லது செத்துமடி அப்படின்ற ஒரு முழக்கத்தை வெளியிட்டிருப்பாங்க. டூ ஆர் டை அப்படின்றத சொல்லியிருந்திருப்பார். ஓகேங்களா? அடுத்து ஒத்துழையாமை இயக்கம் 1920 22 வரலும் நடைபெற்றிருக்கும். 22 சௌரி சௌரா நிகழ்வின் காரணமாக அது ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. சைமன் புறக்கணிப்பு நடைபெற்றிருக்கும். உப்பு சத்தியாகிரகம் 1930 நடைபெற்றிருக்கும். சைமனும் பார்த்திங்கன்னா 1927 நடைபெற்றிருக்கும். சைமன் புறக்கணிப்பு 1927. இதெல்லாம் முக்கியமான வருடங்கள். இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்து பொறுத்துக. முஸ்லீம் லீக், கிலாபத் இயக்கம், ரவுலட் சத்தியாகிரகா, வைக்கம் சத்தியாகிரகா இதெல்லாம் யார் யார் பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்றிருக்கு. ரவுலட் சத்தியாகிரகா முஸ்லீம் லீக் அப்படின்றது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு கிளையினுடைய தலைவராக இருந்தவர் யாருன்னா யாகூப் ஹசன். இதை கிலாபத் இயக்கம் மௌலானா சௌகத் அலி, மௌலானா முகமது அலி அப்படின்ற அலி சகோதரர்களால் உருவானது கிலாபத் இயக்கம். ரவுலட் சத்தியாகிரகா ராஜாஜி, வைக்கம் சத்தியாகிரகா பெரியார். அப்போ இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன் படி 2143 ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான பதில். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, விடுதலை பெற இந்தியா எப்படி துயருற்றது என்ற நூலை எழுதியவர் யார்? விடுதலை பெற இந்தியா எவ்வாறு துயருற்றது அப்படின்ற நூலை எழுதினது யாருன்னா டாக்டர் அன்னி பெசன்ட் அம்மையார் அவர்கள் தான் எழுதியிருப்பாங்க. இவங்க இது மட்டும் இல்லாமல் இந்தியா ஒரு இந்தியா ஒரு தேசம் அப்படின்ற ஒரு புக்கு எழுதியிருப்பாங்க. அது இல்லாமல் நிறைய கோட்பாடுகள் சொல்லியிருப்பாங்க. அதிநவீன விரைவு ரயிலில் சொகுசாக பயணம் செய்வதை விட, அடிமைகளாக பயணம் செய்வதை விட நம்ம மாட்டு வண்டியில் சுதந்திரமாக பயணம் செய்வோம் அப்படின்ற மாதிரி கோட்பாடுகள்லாம் அன்னி பெசன்ட் அம்மையார் சொல்லியிருந்திருப்பாங்க. அதுக்கடுத்தது வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான பதில் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி 13/4/1930. சரிங்களா? ஏப்ரல் 13 1930 தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதே தண்டி சத்தியாகிரகா எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க? 12/3/1930 பார்த்திங்கன்னா தண்டி சத்தியாகிரகா ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். 1932 புனித ஜார்ஜ் கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றியவர் யார்? 1932 புனித ஜார்ஜ் கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ அண்ட் பி. அதாவது ஆர்யா என்று பிரபலமாக அழைக்கப்பட்ட பாஷ்யம் அப்படின்றவர் தான் பார்த்திங்கன்னா 1932 ஜனவரி 26, அதாவது 1930 ஜனவரி 26 முழு சுதந்திர நாள்னு சொல்லியிருப்போமா, அதை ஞாபகப்படுத்தும் வகையில் அவர் நம்மளுடைய சுதந்திர நாளாக அன்னைக்கு தேசிய கொடி ஏற்றணும் அப்படின்ற காரணத்தினால 1932 ஜனவரி 26 அன்னைக்கு புனித ஜார்ஜ் கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றிருப்பார். யார் அப்படின்னா பாஷ்யம் என்று அழைக்கப்பட்ட பிரபலமாக அழைக்கப்பட்ட ஆர்யா அவர்கள் ஏற்றிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பொறுத்துக்க தான். ஈவேரா பெரியார் பார்த்திங்க அப்படின்னா
வைக்கம் வீரர் அப்படின்னு அழைக்கப்படுவார். எஸ்என் சோமயாஜுலு அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா நீல் சிலை அகற்றுதலுக்கு தலைமையேற்று நடத்தியவர் தான் சோமயாஜுலு. வேதாரண்யம் அப்படின்றது உப்பு சத்தியாகிரகம். தாழமுத்து அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் உயிரிழந்த ஒருவர். ஜார்ஜ் ஜோசப் அப்படின்றவர் ரோசாப்பு துறை அப்படின்னு பிரபலமாக அழைக்கப்படுவார். அப்போ இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன் படி வந்து பார்த்திங்கன்னா 2 4 5 1 3 ஆப்ஷன் பி தான் கரெக்டான பதில். ஓகேங்களா, ஆப்ஷன் பி தான் கரெக்டான பதில். இதிலேருந்து நாம் இன்னும் என்ன தெரிஞ்சுக்கலாம்னா ஈவேரா பெரியார் வந்து பார்த்திங்கன்னா வைக்கம் வீரர் வைக்கம் சத்தியாகிரகா எந்த வருடம் நடைபெற்றிருக்கும்னா 1924 நடைபெற்றிருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 முறை சிறை தண்டனை அனுபவித்து அதுக்கப்புறம் வந்திருப்பார். அதனால் வைக்கம் ஹீரோ அப்படின்னு வந்துட்டு அனைவராலும் போற்றப்படுகிறார். இவர் சுயமரியாதை பகுத்தறிவு போன்ற கோட்பாடுகளை சொன்னவர். முக்கியமாக பெண்களுக்கும் சொத்துரிமை வேணும் அப்படின்னு போராடினதில் ஒரு முக்கியமான பர்சன். எஸ்என் சோமயாஜுலு அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா நீல் சிலை அகற்றுதலில் இருப்பார். எந்த வருடம் அப்படின்னா 1927 வந்து பார்த்திங்கன்னா இந்த நீல் சிலை அகற்றும் போராட்டம் வந்து நடைபெற்றிருக்கும். அப்போது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தோம்னா நீல் அப்படின்றவர் ஒரு பிரிட்டிஷார். இவர் வந்துட்டு 1857 அந்த பெரும்புரட்சியில் மக்களை கடுமையாக தாக்கின ஒரு பர்சன். அவருக்கு வந்துட்டு சென்னை மவுண்ட் ரோட்டில் வந்துட்டு ஒரு சிலை நிறுவியிருப்பாங்க ஆங்கிலேயர்கள். அதை எதிர்த்து போராடினது தான் நீல் சிலை அகற்றும் போராட்டம். பட் இது வந்துட்டு 1937 ராஜாஜி பதவி ஏற்றினதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அவர் அதை சென்னை அருங்காட்சியகத்துக்கு மாற்றியிருப்பார். வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் அது ப்ரீவியஸாக நம்ம பார்த்தாச்சு. தாழமுத்து நடராஜன் அப்படின்ற 2 பர்சன் வந்து பார்த்திங்கன்னா 1937-38 பீரியடில் நடந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் சிறை தண்டனை அனுபவித்து சிறையிலேயே உயிரிழந்தவர்கள். தாழமுத்து நடராஜன் அப்படின்ற 2 பேர். ஜார்ஜ் ஜோசப் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா ரோசாப்பு துறை, அதாவது அவர் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கேரளாவாக இருந்தாலும் அவருக்கு மிகவும் பிடித்த இடம் வந்துட்டு மதுரை மக்களுக்காக மிகவும் பாடுபட்டிருப்பார். மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை தோற்றுவிச்சிருக்காரு. அதனால் மதுரை மக்களால் ரோசாப்பு துறை அப்படின்னு சொல்லிட்டு அன்போடு அழைக்கப்படுறாரு. ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் கொஷின், ஹிந்தி எதிர்ப்பு மாநாடு எங்கே நடத்தப்பெற்றது? ஹிந்தி எதிர்ப்பு மாநாடு வந்துட்டு எங்கே நடத்தப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி சேலம். சரிங்களா, 1937 வந்து பார்த்திங்கன்னா ராஜாஜி பதவி ஏற்றினதுக்கப்புறம் ஹிந்தி வந்துட்டு ஒரு கட்டாய மொழியாக அறிவிச்சிருப்பாங்க. கட்டாய மொழி பாடமாக அறிவிச்சிருப்பாங்க. அதுக்கு வந்துட்டு போராட்டம் நடத்தும் பொருட்டு பெரியாரில் வந்து சேலமில் ஹிந்தி எதிர்ப்பு மாநாடை வந்து நடத்தியிருப்பார். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின், பாரத மாதா சங்கத்தை தோற்றுவித்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. பாரத மாதா சங்கத்தை தோற்றுவித்தவர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி நீலகண்ட பிரம்மச்சாரி. 1904 வந்து பார்த்திங்கன்னா பாரத மாதா சங்கத்தை வந்து தோற்றுவித்திருப்பார். இந்த பாரத மாதா சங்கத்தினுடைய கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டவர் தான் வாஞ்சிநாதன். அதன் பேரில் வந்துட்டு பார்த்திங்கன்னா தான் நடைபெற்றது தான் ஆஷ் கொலை. ஆஷ் அப்படின்ற திருநெல்வேலி கலெக்டர் வந்துட்டு கொல்லப்படுறது தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா வாஞ்சிநாதன் வந்துட்டு கொலை பண்ணியிருந்திருப்பார். எங்கன்னா மணியாட்சி ரயில் நிலையத்தில் துப்பாக்கியினால் சுட்டுட்டு தானும் சுட்டுட்டு இறந்துருப்பார். இவருக்கு வாஞ்சிநாதனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த துப்பாக்கி சுடுதலுக்கு வந்து ஹெல்ப் பண்ணது யார் அப்படின்னா வாவேசு ஐயர். இதெல்லாம் வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டண்டான சில கொஷின்ஸ். ஓகேங்களா. அடுத்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த லெசனோட கொஷின் அண்ட் ஆன்சர் டிஸ்கஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. தேங்க்யூ.